நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தனி கட்சிங்கிற எண்ணம் வந்து ட்ராப் பண்ணிட்டார் அண்ணாமலை. ஓகே, அவர் அந்த மாதிரி ஐடியாலே இல்லைன்னு சொன்னாராம். தனிக்கட்சி முடிவை கைவிட்ட அண்ணாமலை. ஆமாம், நீங்கள் வந்து நீங்களாக கிரியேட் பண்ணி இட்ஸ் மீடியா கிரியேஷன்ற வார்த்தையை சொன்னாராம். ஓகே, மீடியா கிரியேட் பண்ணால் நான் என்னங்க பண்ண முடியும்? நான் தனி கட்சி ஆரம்பிக்க சொன்னேன்னா ஓகே, நான் எந்த வார்த்தையும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. பொறுத்திருந்து பாருங்கன்னா என்னோட கேரியர் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு அர்த்தமே தவிர நீங்களே முடிவு பண்ணி நீங்களே பேசி நீங்களே எல்லாம் கதை கட்டுன்னு நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாலாம், மீடியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் தனி கட்சி ஆரம்பிக்கிற எண்ணத்தில் வரல, நான் மோடிக்கோசரம் தான் வந்தேன். மோடி எப்போ என்னை வெளியில் போன்னு சொல்கிறாரோ அப்போ நான் போயிடுறேன். ஓகே, மீதி பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, மீதி கட்ட தலைவரை பற்றியெல்லாம் நான் கவலைப்படல. மோடியை நம்பி நான் அரசியலுக்கு வந்தேன். மோடி என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நான் கேட்டு போகிறேன். மோடி தான் என்னோட அரசியல் குரு, அரசியல் தலைவர். மோடி என்னை இருன்னு சொல்லிட்டார், நான் இருக்கேன். என்ன பண்ணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் எப்போ பண்ணுறாரோ பண்ணட்டும். இனிமேல் நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை. பதவியை எதிர்பார்த்து நான் வரல. அப்படி இருந்திருந்தேன்னா அந்த தலைவர் பதவியை நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஏடிஎம்கே இருந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். என் டாம் முடிஞ்சு போய் நான் வந்துட்டு அமைதியாக. இப்போ கூட பதவிக்காக நான் பிஜேபியில் இல்லை. ஆனால் மோடியிடம் கூறப்பட்டது, அண்ணாமலை மீது தனி மனித தாக்குதல்கள் பிஜேபியின் தலைவர்களின் ஆசீர்வாதத்தால் நடத்தப்படுகின்றன, அதை நிறுத்தணும்னு பிஎம்கிட்ட சொன்னாராம். ஓகே, அண்ணாமலை எப்படி சொன்னார்? ஃபோனில் சொன்னாரா, நேரில் சொன்னாரா, டெல்லிக்கு போய் சொன்னாரா, அமெரிக்காவுக்கு போய் சொன்னாரா, அது தெரியாது. தனி மனித தாக்குதலுக்கு பாஜகவின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அதில் மூத்த தலைவர்களே காரணம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு செய்தி வந்திருக்கு. அது சொன்னாலும் இது வந்து ரொம்ப நாளைக்கு இது தாங்க முடியாதுங்க, ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். ஓகே, திமுகவோட அதிகமாக நம்மளை கட்சி நம்மளை தாக்குறாங்க, ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு பிரைம் மினிஸ்டர் தான் ஐ நோ ஐ வில் டேக் கேர் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே.